வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். காட்டுமன்னார்குடியில் களமிறங்க போகும் சிறுத்தையார், இந்த தலைப்பில் தான் தகவல்களை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தோழர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நிறைய தோழர்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்துட்றீங்க. நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைப் தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதி அப்படின்றது விடுதலை சிறுத்தைகளினுடைய விருப்ப பட்டியலில் இருக்கக்கூடிய முதல் தொகுதி. நம்ம கூடுதல் சீட்டுகளை பெற போகிறோம். பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மேபி இந்த காணொலியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கூட எவ்வளவு தொகுதிகள் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரே ஒரு தொகுதியில் தான் தமிழ்நாட்டில் போட்டிடுறோம்னாலும் அந்த ஒரு தொகுதி எந்த தொகுதியாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக காட்டுமன்னார் கோயில் தொகுதியாக தான் இருக்கும். அந்த அளவிற்கு விடுதலை சிறுத்தைகள் தனித்துவமாகவே பலம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கக்கூடிய அந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் யார் போட்டியிடுவார்கள் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ரேஸில் முதல்ல இருக்கக்கூடிய நபர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர், ஆற்றல் மிகுந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள். ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு ஒரு மகத்தான வெற்றியை பெற்றதோடு மட்டுமல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக அவர் ஆட்சி இருக்கக்கூடிய பணி அப்படின்றது ஒரு போற்றுதலுக்குரிய பணியாகவே இருக்கின்றது. சட்டமன்றத்தில் அவர் எழுந்து பேசினார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த சட்டமன்றமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிலே ஒரு சிறப்பான பணியினை சட்டமன்றத்தில் ஆற்றியிருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட சிதம்பரத்திலே வாக்கு கேட்க வந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அவர் பேசினார், திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசினார் அப்படின்னா நாங்கள் எங்கே இருந்தாலும் உடனடியாக அவையில் வந்து உட்காந்துருவோம் அவர் பேச்சை கேட்பதற்காகவே. அந்த அளவிற்கு அழகாக பேசியே தன்னுடைய தொகுதிக்கும் வேண்டிய விடயங்களை அழகாக செய்து கொடுப்பவர் திரு சிந்தனை செல்வன் அப்படின்ற ஒரு புகழாரத்தை சூட்டியிருந்தார். அந்த வகையில் ஒரு சிறப்பான மக்கள் பணியை கடந்த 5 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான மக்கள் பணி 5 ஆண்டு காலமாகவும் கடந்த 30 ஆண்டுகளாக எழுச்சி தமிழர் அவர்களோடு தோளோடு தோளாக நின்று எழுச்சி தமிழர் அவர்களுக்கு அனைத்து கஷ்ட காலங்களிலும் துணையாக நின்ற கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சிட்டிங் எம்எல்ஏனாலே அவங்க மேலே ஒரு சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். அந்த அதிருப்திகளை எல்லாம் மீறி அவர் ஆட்சி இருக்கக்கூடிய மக்கள் பணி அவரை மீண்டுமாக இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கான இடத்திற்கு இட்டு செல்லும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரேஸில் அடுத்ததாக இருக்கக்கூடிய நபர் கடலூர் மாநகராட்சியினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் தாமரை செல்வன் அவர்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டுமன்னார் கோயில் தொகுதியை பெரிய அளவில் எதிர்பார்த்தார். ஆனால் அப்போ வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை மீண்டுமாக வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். தொடர்ந்து பல ஆண்டுகளாக கட்சி பணி ஆட்சி கொண்டிருக்கக்கூடிய நபர். பல்வேறு மாநாடுகள், கட்சி நடத்தக்கூடிய மாநாடுகள் அல்லது தேர்தல் நேரங்களிலெல்லாம் கட்சிக்கு பொருளுதவி, அதாவது நிதி உதவி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர். அவரும் இந்த தொகுதியை பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்திருக்க கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக இந்த ரேஸில் இருக்கக்கூடிய நபர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அக்கா மகன் திரு இசையமுதன் அவர்கள். கட்சியினுடைய மாநில செயலாளர், அமைப்பு சாரா தொழிலாளர் அணியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு இசையமுதன் அவர்களும் இந்த ரேஸில் இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களே யார் இந்த தொகுதியிலே போட்டியிட போகிறார் என்பதை. அதே மாதிரி இந்த 3 நபரை தவிர வேறு யாராவது போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வேறு எந்த தொகுதியில் யார் வேட்பாளர் அப்படின்றத போடணுன்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த தொகுதியினுடைய பெயரையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம அதற்கான வேலைகளையும் ஈடுபடுவோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க.